என் பேர் நிவேதா. நான் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிச்சிருக்கேன். 2020 பாஸ் அவுட் ஆனேன். பேபிக்கு வந்துட்டு ஒரு 2.5 இயர்ஸ் ஆச்சு. கொஞ்சம் டிப்ரெஷன் நிறைய இதாகும். எனக்கு கொஞ்சம் லாங் கெரியர் கேப் ஒரு 5 to 6 5 இயர்ஸ் பக்கம் கெரியர் கேப் ஆயிருச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ண தான் போகிறோம். அதை நம்ம ஐடி ஃபீல்டு, நம்ம ஐடி ஃபீல்டு கொஞ்சம் டிமாண்டாக போயிட்டுருக்கு. சேம் டைம் சேலரி வைஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அதில் தான் கொஞ்சம் ஃபியூச்சர் அதில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ண தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஐடி சூஸ் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸ் நான் மெயினாக எடுத்துட்டேன். நான் டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் நான் எடுத்திருக்கேன். நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எனக்கு வந்து இந்த ஐடி நாலேஜ் எனக்கு 0% நாலேஜ் தான். எனக்கு அது எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. இருந்தாலும் சரி, ஓகே, பேபியும் பிறந்தாச்சு, இப்போ வெளியே போக முடியாத சுச்சுவேஷன். ஸோ ஏதாவது கரியரை அப்ஸ்கில் பண்ணணுங்கிற ஒரு தாட் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நிறையா பிளாட்ஃபார்ம் தேடணும். ஸோ அதில் என்ட்ரி எங்களுக்கு பெஸ்ட்டாக பட்டுச்சு. அதில் நாங்கள் பேசும்போதே வந்துட்டு சொன்ன ரீசன் என்னென்னா 0% கோடிங் நாலேஜ். ஸோ எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சேம் ஐடி ஃபீல்டில் போகணுங்கிறதா இதாக இருந்துச்சு. அப்போ அவங்க என்ட்ரி சைட்லேருந்து எங்களுக்கு அவங்களே சூஸ் பண்ணி கொடுத்தா டேட்டா மிஷின் லேர்னிங் கோர்ஸ். இப்போ சிலபஸ் எல்லாமே சொன்னாங்க. சரி, ஓகே, அது சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஓகே நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் நான் வந்து அதுக்கு இதுலேருந்து எடுத்துருக்கேன். ஃபுல் கைடன்ஸும் தமிழில். ஸோ நமக்கு புரியிற லாங்குவேஜ்லேயே நல்லா ஃபுல்லாக சொல்லி கொடுத்தாங்க. நிறைய இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்துச்சு. வீக்லி நடக்கிறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்துச்சு. வீக்கெண்டில் கேப்ஷன் ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க, மினி ப்ராஜெக்ட் கேப்ஷன் நிறைய கொடுப்பாங்க. அதெல்லாம் பண்ண நமக்கே ஒரு ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ நம்மளே ஒரு ஃபைல்ஸ் எடுத்து கெட் பண்ணி அதை நாங்களே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தோம். அதில் டவுட்னாலும் அவர்கிட்ட எப்போ கேட்டாலும் அவர் வந்து ஆன்சர் பண்ணுவார் அவர். ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. அதுக்காக நான் இப்போ வரைக்கும் ரெக்ரெட் பண்ணல. ஏன்னா பிகாஸ் என்ட்ரியில் வந்துட்டு மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. எனக்கு எல்லாமே லைவ் கோடிங் ப்ளஸ் ஆப்பும் இருந்துச்சு. ஆப்லேயே ரெக்கார்டு கிளாஸஸ் எல்லாமே இருந்துச்சு. நம்ம எப்போ வேணால் வியூ பண்ணிக்கலாம், எப்போ வேணால் நம்ம அதுலேருந்து நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். நம்ம அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கோர்ஸ் ஃபஸ்ட்டு படிக்கணுமான்னு தான் நான் யோசித்தேன். நான் கோர்ஸ் எதுக்கு நம்ம சேம் தாட் எனக்கும் இருந்துச்சு. என்னென்னா எதுக்கு எடுத்துக்கிட்டு இப்போதைக்கு நான் ஒரு 20+ ஏஜ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஒரு டிகிரி படிச்சிருக்கோம், திருப்பி ஒரு காசு செலவு பண்ணி நம்ம படிக்கிறோங்கும்போது அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, பேபியும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ரொம்ப கொஸ்டின்ஸ் எனக்குள்ளே இருந்துச்சு. அப்போ நான் ஹஸ்பண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணேன். அவர் தான் எனக்கு இந்த ஃபுல் சப்போர்ட்டும் எனக்கு அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணார். சொல்லப்போனால் அவர் தான் வந்துட்டு என்ட்ரி சூஸ் பண்ணி எல்லாமே எடுத்து நிறைய இது பேசினதும் அவர் தான், என்ட்ரி சூஸ் பண்ணது அவர் தான், இதை படி உனக்கு இது ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணது அவர் தான். அது நிறைய டைமிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு ஈவினிங் டைம் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ஓகே 1 hour வீக்லி ட்வைஸ் 1 hour கிளாஸுங்கும்போது எனக்கு அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. 1 hour தான் அப்படிங்கும்போது ஓகே பாப்பாவை பார்த்துக்க ஈஸியாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு எனக்கு மற்ற ஒர்க்கு பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக, ஈவினிங் டைம் நான் சூஸ் பண்ணனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு கரியர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுது பார்த்திங்கன்னா பேபி பிறந்ததுக்கப்புறம் தான். ஓகே, அவளுக்கு வந்துட்டு ஒவ்வொன்றும் இப்போ ஹாஸ்பிட்டல் கேட்கும்போது ஓகே நம்ம காசுலேருந்து ஒன்று வாங்கி கொடுக்கணும், நம்மளும் நம்மளால் ஏர்ன் பண்ணி ஃபஸ்ட்டு எனக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் எனக்கே ஃபஸ்ட்டு இல்லை. நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின். நிறைய ஒர்க் ஜாப்ஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோக்கு எனக்கு ஏர்னிங்ஸ் வந்ததில்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி ஜாபும் இல்லை, பிடிச்ச மாதிரி எனக்கு ஏர்னிங்ஸும் இல்லைங்கும்போது நான் கொஞ்சம் அப்படியே கம்மியான டவுன் ஆனேன். அப்புறம் தான் வந்துட்டு இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணால் நமக்கு வந்து ஒரு ஏர்னிங் இருக்கும், நம்மளால் நம்ம ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லி எனக்கு நானே ப்ரூஃப் பண்ணணும்னு நினச்சேன். நான் அதுக்காக தான் நான் அந்த கோர்ஸும் எடுத்தேன். நான் இப்போ அதை படித்து முடிச்சிட்டேன். சாஃப்ட் ஸ்கில்லுங்கும்போது எனக்கு அது வந்துட்டு சர்ப்ரைஸாக இருந்தது. என்னென்னா அவங்க வந்துட்டு புதுதாக க்ரியேட்டிவிட்டியாக ஒன்றுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணுறது, லிசனிங் ஒவ்வொன்றும் வரும்போது நம்ம தியரட்டிக்கலாக இல்லாமல் கொஞ்சம் ஆக்டிவாக எங்கேஜிங்காக வச்சுருப்பாங்க. ஓகே, இப்படியெல்லாம் கூட சாஃப்ட் ஸ்கில் எடுப்பாங்களா அப்படிங்கிறதே எனக்கு சர்ப்ரைசிங்காக எனக்கு இருந்துச்சு. என்ன மாதிரி ஃபீல் நிறைய பேருக்கு இருக்கும். நான் வந்துட்டு நானும் சயின்ஸ்லேருந்து இப்போ நான் ஐடி படிக்கிறேங்கும்போது எனக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தயக்கமும் ஒரு பயமும் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா ஒரு காலேஜ்லேயே அரியர் வைக்க பயப்படுவோம். அப்படிங்கும்போது நம்ம இந்த கோர்ஸ்லேயும் நம்ம வந்துட்டு ஏதோ பேக்லாக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்கும். பட் நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டும் அதை நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவும் இருந்தால் நம்ம கண்டிப்பாக நம்ம அதை கற்றுக்கலாம். அது ஒரு சொல்கிறதுக்கு ஒரு கெத்தாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் ஐடி இது பண்ணுறேன்.